யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எழுந்து கட்டுவோம் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது எந்த ஒரு சமைப்புக்கு சொந்தமான அமைப்பு அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை இந்தியர்களுக்கு எடுத்து செல்கிற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையும் தொடர்பு வைக்காதபடி இந்தியர்களாக இந்தியாவை சந்திப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள், வீட்டின் நல்ல காரியங்களில் பயன்படுத்திருக்குன்னு சொல்லி ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். அதோடு கூட தொழில் செய்கிறவர்கள் தினந்தோறும் தங்களுடைய தொழிலிலே தேவன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு நன்றி காணிக்கையாக எடுத்து வைக்கிறதுக்காக பயன்படுத்துங்கள். அதோடு கூட மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். வாசியுங்கள், படியுங்கள். ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால சந்திக்க ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் 6,87,000 கிராமங்கள் இருக்கிறது. இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. சுமார் 6,114 ஜாதிகள் நம்ம நாட்டில் இருக்கிறதாக அருமையானவர்களே சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லி இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு இயேசுவின் மூலமாக மட்டுமே விடுதலை உண்டு. சங்கீதம் 2:8 வாசிக்கிறோம், என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய நாட்டு ஜனங்களை முழுமையாக ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவருக்காக ஆதாயம் செய்கிற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தின் விருத்தி பணிகளில் கரங்கொடுக்க வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு இன மக்களை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அருமையானவர்களே, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இன்னும் ராஜஸ்தான் பார்டர்களில் அருமையானவர்களே பௌரா என்ற ஒரு ஆதிவாசி ஜனங்கள் வாழுகிறார்கள். இந்த பௌரா ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். உலக மக்கள் எல்லாரும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவருக்கு கோபம் வந்து உலகத்தை அழித்தார். அப்படி அழிக்கும் போது ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த குடும்பத்தில் 8 பேரை அவர் தெரிந்தெடுத்து ஒரு போட்டில் வச்சு அவர்கள் தான் அவர்களுக்கு உணவு கொடுத்து பராமரித்தார். இந்த உலகமே அழியும் போது அந்த போட் வந்து இந்த மலையில தான் வந்து நின்றுச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆரவல்லி மலை தொடரில் இருக்கிற அந்த மலையை காண்பிக்கிறார்கள். அங்கிருந்து வந்த வம்சம் தான் நாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அருமையானவருடைய திருமண வைபவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் நடைபெறும். 7 நாட்கள் நடைபெறுகிற எல்லா செலவினங்களையும் மணமகன் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 நாட்களும் சாராயும் பன்றிக்கறி முக்கியமான விருந்தாக இருக்கும். பலவிதமான ஆவி வழிபாடுகள், பலங்கரமான நடனங்கள் இருக்கும், ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மரித்து போனவர்களை அடக்கம் செய்கிற முறைமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பரலோகம் இருக்கும் என்று நம்புகிறார்கள். இவர்கள் மத்தியிலே நீங்கள் சொல்லுகிற இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறுநாடகங்கள் மூலமாக இவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் பௌராயன மக்கள் மத்தியிலே மக்கள் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பௌராயன மக்கள் மத்தியில் வாரத்துக்கு ஒரு புதிய சபைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே பங்கெடுங்கள். ஏராளமான மிஷினரிகளுடைய அப்ளிகேஷன் அந்த பகுதிகளில் உங்களுடைய கரங்களில் காத்திருக்கிறது. ஒரு 3000 கொடுத்தீங்கன்னா இந்த பௌராயன மக்களை முழுமையாக ஆதாயம் செய்வதற்கு முடியும். அதோடு கூட பௌராவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அருமையானவர்களே, சிறு வயதிலேயே குழந்தைகளை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இந்த குழந்தைகளை முறையாக எதிர்கால திருச்சபைக்கும் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக குழந்தைகளுக்கான ஒரு கல்வி கூடாரம், ஒரு ஹாஸ்டல் விடுதியை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி கட்டுமான பணியிலே பங்கெடுக்க வாருங்கள். 15க்கு 10ங்கிற அளவில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஒரு ஹால் கட்டி எழுப்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பௌராவன மக்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது அதற்கு காரணமாக இருக்கிற உங்களை குறித்தும் பரலோகத்தில் மாபெரும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பௌரா மக்கள் மத்தியில் கடந்த நாட்களில் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி வந்து நம்முடைய மிஷினரியை பிடித்து அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். அங்கே போனால் ஒரு 18 வயசு வாலிப பிள்ளைய அப்படியே செயினில் போட்டு கட்டி
ஆண்டவரை பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னா, மந்திரவாதி சொல்லிட்டு போனாரு, இந்த வேதனை தாங்க முடியாம இந்த பிசாசு ஓடிடும்னு சொல்லி. அங்க போய் இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி விடுதலையின் பாடல்களை பாடும்போது அந்த பிசாசு சொல்லிச்சான், எத்தனையோ 1000 ஆண்டு காலம் இந்த பௌரா மக்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன், இன்னைக்கு நீ வந்து விடுவிச்சிரியா, உன்னை பார்க்கிறேன்னு சொல்லி சவால் விட ஆரம்பித்தது. இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்க 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 அந்த பொல்லாத ஆவி பயங்கர சத்தமாக வெளியே ஓடி ஆரம்பித்தது. அதன் பின்பு அந்த வாலிப பிள்ளை கேட்டா, அப்பா ஏன் இனி நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஏன் இனி கட்டி வச்சு நான் என்ன தப்பு பண்ண, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடுங்க கொடுங்கன்னு சொல்லி. அருமையானவர்கள், அந்த கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு அந்த மகளும் அந்த மகனும் இயேசுவுக்கு சாட்சியாக இயேசு எங்களுடைய கட்டுகளை உடைத்தார்னு சொல்லி பௌரா என மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் சாதகமா பாதகமா இதை பற்றியெல்லாம் மிஷினரி இயக்கங்களாகிய நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. தேவன் என்ன நடத்துதல்களை இந்த மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறார், எப்படி இந்த ஜனங்களை அவர் பக்கமாக இழுக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த நாளில் பேப்டிசத்துக்கு என்னை கூடும்போது நான் சொன்னேன், இப்போ எலெக்ஷன் காலங்கள் இருக்கு, அதனால இப்போ பேப்டிசம் கொடுக்குற நிறுத்துங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ மிஷினரி லோக்கல்ல இருக்கவங்க சொன்னாங்க, அண்ணா நீ அங்கேயே உட்காந்துக்க, நாங்கள் எங்கள் ஊழியங்களை பார்த்து கொள்கிறோம்னு சொல்லி தைரியமாக பேப்டிசம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காலதாமதம் செய்ய முடியாது, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதா, ஆகவே வேகமாக இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எழும்பி வாருங்கள், இந்த ஊழியங்களிலே பங்கெடுங்கள். ஆண்டவரின் ராஜ்ய வளர்ச்சிக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கத்தின் வங்கி எண்ணை தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய விதத்திலே தான் தேவன் தம்முடைய சுபாவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற பொருளிலே சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பு மனிதனை பார்த்து 28 வயசுல சொல்றாரு, நீங்க பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள், சமுத்திரத்தின் உயிரினங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற அனைத்து உயிரினங்களையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என்று சொல்லி தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, சங்கீதம் 8வது அதிகாரத்தில் வாசிங்கன்னு சொன்னா, தேவ தூதர்களை கூட தேவன் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி உயர்ந்த தேவ சாயலோடு தேவ ஆவியை பெற்று உருவாக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன், மனுஷை, ஜீவ ஆத்துமா என்று சொல்லி இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகளையும் இவர்கள் கையிலே தேவன் கொடுத்து செல்கிறார். அருமையானவர்களே, இந்த நாள் காலையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை எந்த நோக்கத்துக்காக என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி இந்த பூமியில வைத்திருக்கிறார், ஆனா என்ன பொறுப்பு நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சற்று யோசித்து பாருங்க. நிறைய மனிதர்களுக்கு தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தங்களுடைய பொறுப்பு என்னங்கிறது தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கடமைகளை, பொறுப்புகளை சற்று உணர்ந்து கொள்ளுவோம். ஆதாம் ஏவாள் இப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு உயர்ந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தாலும் சாத்தான் வந்து அவங்களுக்காக சந்தேகத்தின் ஆவியை போடும்போது அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகள் டிவியில பார்க்கிறோம், இன்னும் பலவிதமான சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா விளம்பரத்திலேயே நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம கையில் இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆட்கள் கிடையாது, அது இல்லாமல் லேப்டாப் இல்லை டேப்லெட் இல்லாதவங்களே கிடையாது. இன்றைய வளர்ச்சிக்கு இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் இதன் வழியாக வரக்கூடிய ஆசாபாசங்களை எல்லாரும் பார்த்து இதில் இருக்கிற ஆபாச நிகழ்வுகளை நடைமுறைப்படுத்துகிற காரியங்களில் எல்லா மனிதரும் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படியானால் அருமையானவர்களே, தேவ சாயலிலே படைக்கப்பட்ட நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ குணாதிசயங்கள் என்னங்கிறத சற்று யோசித்து பாருங்க. ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார் இல்லையா? யூதாசை கூட ஆண்டவர் வந்து உயர்ந்த நிலையில தான் வைத்திருந்தார் இல்லையா? அவன் ஒரு திருடன், காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்து கூட கடைசி வரையிலேயும் அவனுக்கு
அவர் அந்த அப்பத்தை எடுத்து கையில் கொடுக்கும்போது வரைக்கும் அவன் அவர் கூட தான் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறான். ஆனால் சாத்தானின் வஞ்சக திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, நான் சென்னை யூனிவர்சிட்டியில் அந்த இங்கிலீஷ் பேப்பர் எழுதும்போது ஒரு பாடம் உண்டு, எனக்கு ஞாபகத்தில் வர சொல்கிறேன். ஒரு ஓவியன் இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை வரைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். கடைசியாக பல இடங்களுக்கு சென்று ஒரு குழந்தையை பார்க்கிறான். இந்த குழந்தையின் தோற்றம் இயேசுவை போல இருக்கிறன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தையின் தோற்றத்தை அழகாக வரைஞ்சிடறான். அதன் பின்பு 12 சீசர்களை வரையணும். பல நபர்களை தெரிந்தெடுத்து வந்து அதில் 11 சீசரில் வரைந்து விட்டான். கடைசியாக அவனுக்கு யூதாஸ் வேணும் அப்படின்னு அந்த யூதாஸ் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி என்னோட கற்பனைகளில் பல விதமான நினைவுகள் வந்துச்சு. பல இடங்களுக்கு போகிறான், சினிமா தேட்டருக்கு போகிறான், விபச்சார விடுதிக்கு போகிறான். அவன் தேடுற ஆளை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு சாராய கடைக்கு போகிறான் பார்த்துக்குங்க. அங்கே ஒருத்தன் இடைவிடாமல் குடிச்சு ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறான். அவன்கிட்ட போய் பேசுகிறாரு, தம்பி உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தாரேன், நீ என்னுடைய ஓய்வுக்கு அந்த வரைகிற அந்த கூடாரத்துக்குள்ள வந்து நீ கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்துருக்கணும், அதில் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தாரேன்னு சொல்லி அருமையானவர்களே அந்த ஓவிய கூடாரத்தில் வந்து அவனை உட்கார வைக்கிறாரு. அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவனை பார்த்து பார்த்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பிச்ச உடனே அவர் வரைஞ்சிக்கிட்டு இருந்தவர் நிறுத்திட்டு, தம்பி ஏன் அழுகிற, உனக்கு இன்னும் ஏதாவது தேவையா சொல்லு, இதை குறித்தியா நீ கவலைப்படுற, நீ அழாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயா வேற ஒன்றும் இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை இதே இடத்துல கொண்டு வந்து வைத்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தை வரையணும்னு சொல்லி நீங்கள் தான் வரைஞ்சிங்க, அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கிறேன். அன்றைக்கு இயேசுவின் முகமாக காணப்பட்ட நான் இன்றைக்கு யூதாஸின் முகமாக மாறிவிட்டேனே என்று சொல்லி நான் உணரப்படுகிறேன் என்று சொல்லி வேகமாக தன்னுடைய வரைவெல்லாம் முடிச்சுட்டு அவன்கிட்ட வந்து பேசி அவன் தோளில் கையப்பட்டு சொன்னாராம், நீ மறுபடியும் இயேசுவின் பிள்ளையாக மாற விரும்புகிறாயா என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்ல இடத்துல தான் பிறந்திருந்தீங்க. ஆனால் தவறான சிநேகிதம் உங்களை தேவ சாயலை இழைக்கப்பட்டு இன்றைக்கி சாத்தானின் சாயலை அழிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேவலமான ஒரு இக்கட்டான நிலையில் இங்கே இருக்கலாம். ஒருவேளை மறுபடியும் வாழ்வு பெறணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். சென்னை பெரினா பீச்சில் அந்த நாட்களில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளை இயேசுவேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த பிள்ளை சாட்சி சொல்லுவோம் சொன்னால், எங்கள் குடும்பம் உயர்ந்த குடும்பம், அம்மா அப்பா கீழ்ப்படியாமல் என் மனம் போன போக்கில் போய் சீரழிஞ்சு போயிட்டேன். மகளே, எந்த நிலையில் இருந்தாலும் வா, இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வாருங்கிற சத்தம் என் காதில் தேனா பட்டுச்சுங்க. இன்னைக்கு இயேசுக்கு முன்பாக இருந்து நிற்கிறேன், என் குடும்பம் என்ன ஏற்றுக்கொள்ளுமா. அன்றைக்கு அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்தவங்க அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு, அம்மா நீ இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த உண்மைன்னா உங்கள் குடும்பம் எங்கே இருக்குது, அது ஏற்றுக்கொள்வாங்களாங்கிறத விட இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார், வாருங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அரசில் பங்காளராக வாழ வேண்டியவர்கள், உயர்ந்த நிலையில வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை தவறான இடத்துல இருந்தீங்கன்னா வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, ஆதியிலே இருந்த நிலைமையை விட்டுவிட்டு, ஆதியிலே இருந்த அன்பை விட்டுவிட்டு, எங்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்த உயர்ந்த பொறுப்பு, உயர்ந்த இடம், உயர்ந்த வாழ்வு எல்லாவற்றையும் இழந்து, ஒருவேளை சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் எல்லாவற்றையும் இழந்து போன வேளையிலையும் எங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தது போல இன்றைக்கும் எங்களுக்கும் ஒரு அழைப்பை நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்துரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?